2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் வருகிற 13ஆம் தேதி தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்குவதாக திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி ஒரே நாளில் 3 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 112 கிலோமீட்டர் பயணித்து பிரச்சாரம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார். முதலாவதாக தனது பிரச்சார பயணத்தை திருச்சியில் தொடங்க திட்டமிட்டுள்ள விஜய் அதற்கடுத்து அரியலூர் செல்கிறார். கிட்டத்தட்ட திருச்சியிலிருந்து 78 கிலோமீட்டர் அரியலூர் பயணித்து அங்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதன் பிறகாக குன்னம் பகுதியில் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெரம்பலூரிலும் காமராஜர் வளைவு என்கிற பகுதியில் உரையாற்றுவதற்காக அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. பிரச்சார பயணத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எங்குமே அனுமதியானது வழங்கப்படவில்லை. 7 முதல் 8 மணி நேரத்திற்குள் திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்களில் மக்களை சந்தித்து உரையாற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் திருச்சியில் மட்டும் டிவிஎஸ் டோல்கேட் என்கிற பகுதியிலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வரை விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்தது. அதற்கும் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கின்றனர். இந்நிலையில் திருச்சியில் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உரையாற்றுவதற்கு முன்னதாக அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மரக்கடை பகுதியில் விஜய் உரையாற்றுவார் என்று மீண்டும் ஒரு கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து அரியலூர் பயணிக்கிறார். அரியலூரில் மக்களை சந்தித்து உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு குன்னம், பெரம்பலூர் என ஒரே நாளில் 4 இடங்களில் மக்களை சந்தித்து உரையாற்றுவதற்கு விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அன்று இரவே, அதாவது 13ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. 13ஆம் தேதி 4 இடங்களிலும் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு 13ஆம் தேதி இரவே சென்னை திரும்புவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. காவல்